ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்படி கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேம் போய் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே மோட்டோ ரேஸ்கோ வீடியோ பார்க்குறாங்க. ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நான் போடுற ஏற்பட்ட வீடியோஸ் வந்து என்னோட நோட்டிஃபை ஆகும். ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் கேம் போட போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக் ரேஸ் தான் போட்டிருப்போம். ஓகே, டாப் பல்ஸ். இது ஆஃப்லைன் கேமாக ஆன்லைன் கேமான்னு தெரியல. நம்ம பைக் ரேஸ் தான் தெரியும். கேம் ஹிந்திக்காரன் கேம் ஆயிடுச்சு. அடப்பாவீங்களா. மோட்டோ ரேஸ்கோ. ஓகே, இது எப்படி பண்ணணும்? மாதிரி பண்ணலாம். 20 40 50 எல்லாம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டிருக்கோம். என்னடா நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க ஒருத்தன். நடக்க விட மாட்டேன். நம்ம ஸ்பீடில் போய்ட்டுருவோம். நம்மளே என்ன பைக்னு தெரில, தெரிஞ்சது கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். 80 கிலோமீட்டர். யோ 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 என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கோம். ஓ ஷோ, ஆக்சிடென்ட் பண்ணிட்டோங்க. இது ஆஃப்லைன் கேமு. விழுங்க. என்னடா இது? மோட்டோ ரேஸ்கோ. ஓகே, எனக்கு ஹிந்தி தெரியாது. இதில் என்ன போட்டிருக்கேன்னா நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு நேம் கேட்குறாங்க. 17 கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டிருக்கோம். 25 37 40 கிலோமீட்டர். எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பைக் பிடிக்குமா காப்பிடுமா கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அச்சோ, இருட்டில் வந்து வச்சு பண்ணுங்க. நம்ம ஆப்போசிட் சைடில் வந்துட்டுருக்கோம். ஐயோ நம்ம ஆப்போசிட் சைடில் வந்துட்டுருக்கோங்க. ஐயோ, பிரேக் ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணணும். அவனுக்கு பைக் கேப்பில் போகணும். நம்மலாம் நாங்கள் ஒய்ப்பில் மதப்போம். ஒய்ப்பில் மதப்போம். தொடர்தான் நாங்கள் பைக் எடுத்து ரைட் அடிப்போம். நைட்டில் ரைட்டில் வானத்தை பிடிப்போம். தோல் எனக்கு எது வந்து கூட்டிப்போம். செம்ம ஸ்பீடில் போயிடும். 64 எவன்டா வந்துடுறான்? கோபால் தள்ளிட்டு இருக்கான். போக மாட்டானுங்க. கண்ட்ரி நான்சென்ஸ். இந்த மாதிரி தாங்க ரொம்ப ஸ்லோவாக போய் பாட் பண்ணுறானுங்க எல்லாருமே. ஆனால் என்பிசிஸ் தானே. நம்ம எப்படி பாட்டுன்னு சொல்ல முடியாதுங்கலாம். இவங்களே ஆக்சுவலி பாட்டு தான். நீங்கள் என்னெல்லாம் கேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டை விளையாடுறாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கேம்ஸ்லேயும் பாட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க ஃப்ரீ ஃபயரில் ப்ரோப்பர் எல்லாருமே. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விடுவீங்களா அப்படின்னு உங்கள் ஐடியாஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. நானும் ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த கேட்டிங்க ஃப்ரீ ஃபயர் வீடியோ ட்ரை பண்ண சொல்லி. ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃபோனில் ஸ்பேஸ் பத்தலை. அதனால் தான் டைம் கிடச்சிப்போது நான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர்த்து ஒரு ரகசியம் மறைச்சிட்டேன். என்னது, நான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டுருக்கேன்.
அந்த ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் பேர் ஜெமினி கணேசன். அந்த அக்கௌண்ட் அதுவே தெரியாமல் நானே அதை நேம் வச்சுக்கிச்சு, அதுவே நேம் வச்சுக்கிச்சு. அதாவது அந்த நேம் வச்சு ஃப்ரீ ஃபயர் ஒரு வருஷமாக விளையாண்டுருந்தேன். அது அசால்ட்டு அந்த அக்கௌண்ட்டை நான் லாக் அவுட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன் ஃப்ரீ ஃபயர்லேயே. சரி கஷ்டப்பட்டு நான் எழுதலாம் ஸ்கில் எடுத்தேன், ஏகப்பட்ட ஸ்கில் வச்சுருந்தேன் கைஸ். அதை அசால்ட்டாக நான் அதை நான் டெலீட் பண்ணிட்டேன். விடுங்க கைஸ், எனக்கு அவ்வளோவா ஃப்ரீ ஃபயரும் பிடிக்காது. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பெருமையாக பேசுவேன் ஃப்ரீ ஃபயர் அவ்வளோ சூப்பராக விளையாடும் தெரியுமான்னு. நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்களா? இன்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்னடா இது கோகா இவ்வளோ தூரம் போயின்னே இருக்குது. எவ்வளோ தூரம் நான் போவேன் மட்டுமே வச்சு தெரியும். ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் பாட்டு. இந்த மாதிரி 36 37 போனா போ 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 நல்லா இருப்போம். இந்த முடிய மாட்டேங்குது, இது ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஐயோப்பா முடிய போகுது, ஒரு வழியாக கோகா முடிய போகுது நினைக்கிறேன். இந்த டனல் வேறு முடிய மாட்டேங்குது. இது எவ்வளோ கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டரா? 3 கிலோமீட்டர் டனல் எவ்வளோ தூரம்னா கட்டுவீங்க நீங்கள் மட்டும் கட்டுவீங்க? நாங்களும் கட்டுவோண்டா சொல்லிட்டு பண்ணிட்டாங்க போல இருக்குங்க கைஸ். நம்ம இந்த பைக் ரைடர்ஸ், கேப்புக்குள்ளே பூந்து போகிற ரைடர்ஸ். நீண்டும் வரார் எடுத்து பயம்தானே பயம்தானே. ஜஸ்ட்டு மிஸ்டில் எனக்கு கொன்று பண்ணிடல பைக்கில் போய். என்றைக்குமே பைக்கில் போகும்போது கார் நம்பவே கூடாது. எனி டைம் எனி ஏரியா நம்மளை கொண்டு போயின்னே இருப்பானுங்க அவனுங்க பானுங்க. கேட்டால் எனக்கு என்னென்ன தெரியும், இங்கே நான் பைக் ஓட்டுறேன் உனக்கு என்ன தெரியும் கேட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனால் நம்ம அப்படி கூடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக பைக் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் அப்படி தான், நீங்களும் மேலே போயிடுவீங்க அப்புறமா. ஓகே, இன்னும் 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. இன்னும் 5 கிலோமீட்டர். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் தான் இருக்குமோ? நம்ம ஆப்போசிட் சைடில் போனால் எப்படி இருக்குமோன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்குது எனக்கு. நம்ம தான் எவ்வளோ பெரிய வாட்டில் 35 37 எவ்வளோ தூரம் அடித்து ஓட்டுறான் பைக்கை. அடித்து ஓட்டின பைக் எடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹாரர் கேம்ஸ் ட்ரை பண்ணுறோம். ஹாரர் கேம்ஸ்னால் இந்த மாதிரி கிராணி மற்ற கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணுறோம். ஹாரர் கேம்ஸில் இந்த மாதிரி கிராணி ஐஸ்கிரீம் ஏகப்பட்ட கேம்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லைக்கை பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த கேப்பில் ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் போயிட்டுருக்கோம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்யுதுன்னே தெரியல எனக்கு கொஞ்சம் கூட. நம்மளாம் அசால்ட்டாக நம்மளாம் வீலிங் நினைக்கிறவன். கொஞ்சம் தூரம் போயிட்டோம், பயந்து போச்சு பற்றியா. வரலாம் வா. 2 காரை தாண்ட பாருங்க கைஸ். தாண்ட நான் இடிச்சுட்டு போயிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ல ஒரு வண்டி கிட்ட நான் போயிட்டுருக்கேன். ஐயோ என்னங்க சார் அசால்ட்டாக இடிச்சு போயிட்டு அந்த வண்டிக்காரன் இப்படி சைடில் போகிறதுக்குள்ளே அவன் பாட இடிச்சுட்டு சொல்லி போயிட்டான். கனாச் 1000 காயினா? நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மோட்டர் பார்க்குற டப்பா வண்டி தான். எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு நேம் கேட்காங்கப்பா. ஏதாச்சும் பகாயிடுச்சு. பங்கல என்ன சார் எங்கே பாருங்க டீரெக்ஸ்லாம் வருதுடா. என்ன கிலோமீட்டர் தாண்ட மாட்டேங்குது. ஸ்பீடு ஏறுது. கும்பலாக அங்கே சுற்றுவோம், நாங்கள் பைக் எடுத்து கற்றுவோம். ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கேன் நான். ரோட் என்ன
அவங்க ஓஹோ போலீஸ் ஸ்டேஷனுங்க போலீஸ் ஸ்டேஷன் ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஓகே ஓ வீலிங் ஆப்ஷன்லாம் கேட்கல பார்த்து இவங்க தெரியாமல் போயிடுச்சு வீலிங் ஆப்ஷன் எனக்கு பார்த்து மாசு எனக்கு தெரியாது இது நம்ம ஹைவேல போயிட்டுருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம் யாருக்கு தெரியும் என் ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து அவஸ்தைப்படுறான் நான் வாட்டர் ஸ்பீட் பார்த்துட்டு அதான் இருங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வீடியோ அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துச்சு நம்ம வீடியோ அடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இவங்க இப்போ அடிக்க வேணாம் மாட்டிப்போம் போலீஸ்காரன்ட்டு நாங்கள் போலீஸ்காரர்கிட்ட மாட்டிப்போண்டா டேய் நாமெல்லாம் எவ்வளோ பெய்யாது லாரி பின்னாடியே போகிற மாதிரி நடித்து சைடில் போயிடுவோம் லாரிக்கிட்ட போகிற மாதிரி நடித்து அவன் பின்னாடியே போவோம் ஓகே ஓகே ஏமா போடா டேய் ஏன்டா வீடிங் ஒரே ஒரு சக்கரை வீடிங் வச்சுருக்கேன் அதுவாச்சும் அட்லீஸ்ட் ஒரு லவ்வுக்கு வந்துருக்குல வீலிங் நமக்கு ஐயோ பாச்சா ஐயா போ கிளம்புங்கப்பா தம்பி நீ தெரியாமல் பைக் எடுத்துகிட்டு போனால் சரி வேணும்னு பைக் எடுத்துகிட்டு போனாலும் சரி ஆக்சிடென்ட் தான் ஓஹோ தனியாக போய்ட்டுருக்கோம்மா இல்லையே முன்னாடி எத்தனை பேர் ஏய் கழுதிகளா வாங்கடா முடிஞ்ச என்கிட்ட ஃபண்டேக்கு வாங்கடா நீங்கள் இருக்கிறது சின்ன தகடப்பா வண்டி என்கிட்ட இருக்கிறது அதுக்கும் மேலே இருக்கிறது தகடப்பா வண்டி இன்னும் அதுக்கு லேக் ஆகுது கைஸ் நெட்ஒர்க் கேமில் லேக் ஆகணும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் வீடியோ பார்க்கும்போது லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் 73 வச்சுட்டோம் ஓகே கைஸ் இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சிக்கலாம் நீங்களும் பார்க்கலாம் மறக்காமல் லைக் ஒரு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காமல் ஸ்பைடி கேம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் பாய் ஃப்ரம் ஜோஷ்வா